வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராசா சின ரோசா பாட்காஸ்ட். You like that slow wine, moonlight, dangerous smile. You're making me stay for a little while. You're my hangover. You're my hangover. You sweet like sin when you move that slow. Just one more look and I'll lose my soul. You're my hangover. You're my hangover. Mauna ragangal பேசுதே, உனது சுவாசங்கள் சேருதே, நிலவின் சாரலே, இரவு நீளுதே, மின்னல் பார்வைகள் தீண்டுதே, எனது தேகங்கள் ஈருதே, காதல் வாசனை மயக்கம் கூடும். La la la, in your hangover. So lost in your hangover. La la, lost in your hangover. So lost in your hangover. La la, lost in your hangover. You got those slow hands, warm and backseat heat. Every little move got me fucking off beat. You're my hangover. You're my hangover. You got that red lip whisper with that midnight flame. What touch, baby, and I ain't the same. You're my hangover. You're my hangover. மௌன ராகங்கள் பேசுதே, உனது சுவாசங்கள் சேருதே, நிலவின் சாரலே, இரவு நீளுதே, மின்னல் பார்வைகள் தீண்டுதே, எனது தேகங்கள் ஈருதே, காதல் வாசனை மயக்கம் கூடும். La la, lost in your hangover. So lost in your hangover. மௌன ராகங்கள் பேசுதே. நீங்கள் கேட்டு ரசித்தது டிசி படத்திலிருந்து அனிருத்தின் இசையமைப்பில் அருண் மாதேஸ்வரன் அனிருத் இசையமைப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்த டிசி படத்திலிருந்து ஹேங்கோவர் எனும் தூளடித்த பாடலை கேட்டு ரசித்தோம். படம் பார்த்தீங்களா? இல்ல, படம் பார்க்கல. என்ன போங்க, நீங்கள் பாட்காஸ்ட்லாம் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் படம்லாம் பார்த்துட்டு வந்து நேர்களுக்கு சொல்ல வேணாமா? நேர்களுக்கு படம் பார்த்துட்டு சொல்ற பாட்காஸ்டா இது இல்லையே? இல்லை, நாங்கள் மூவி ரிவ்யூ செய்யலை. அப்புறம் என்ன, அது பார்த்தா அந்த படத்தை பத்தி பேசுவேன், பார்க்காட்டி எப்படி பேசுறது? ராகங்கள் பேசுதே. அது ஏன் அந்த ஒரு தூள் அடித்த ஒரு போதைப் பொருள் வஸ்துக்கு அடிமையான ஒருவரின் மனநிலை போல அந்த பாடல் இருந்துச்சு? அதாவது இந்த படம் நான் என்ன பார்க்கல, பட் நான் எதிர்பார்க்கறது படி இந்த படத்தில் வந்து அந்த காதல் தான் அவருடைய ட்ரக், காதல் தான் அவருடைய இன்டாக்சிகேட்டிங்கான இது. அப்போ அதனால தான் லவ் டோப்புடைய ஹெங் ஓவர்ல இவர் பாடுறது மாதிரி ஒரு பாடல். என்ன குட்டி வந்து பூட்டை கொடுத்துட்டாங்களா? இல்லை, நான் நினைக்கல. சி, நீங்கள் அதை ரொம்ப சர்ஃபஸ் லெவலாக யோசிக்கிறீங்க, ரொம்ப இன்டெப்த்தாக போங்க. அதாவது அந்த கேர்ள் தான் அவருடைய இன்டாக்சிகேட்டிங் லவ் தான் அவருக்கு அந்த போதை வஸ்து. அந்த போதை வஸ்துல இருந்து காலையில அதுல இருந்து வெளியில வர்றப்பயே அவன் நினைவுகள் எல்லாம் வாரது, அப்படியே அந்த வேலை முடிஞ்ச பிறகு அப்படி கூட வச்சுக்கலாம். மௌன ராகங்கள் வீசுதே. லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கம்மா, உங்களுக்கு தான் வர மாட்டேங்குது. என்ன வர மாட்டேங்குது? லிரிக்ஸ் எல்லாம் வரும், நீங்க பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும்.
இப்ப நீங்க என்ன லிரிக்ஸ் நொட்டுறீங்க மௌன மூக்கு சளி மாய் பாடுறீங்க ராகங்கள் வீசுதே ஓ பேசுதேயா இருக்கும் வீசுதே வீசுதேயா மௌன பேசுதே ராகங்கள் வீசுதே பேசுதே அப்படிதான் வருமா பேசுதே கோவா ஹேங்கோவா எப்படி அது இருந்துச்சு அந்த கல்யாணமாமே அனிருத் கல்யாணமா இது தொடர்ந்து வர்ற வதந்திகள் எப்ப நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல வதந்தி டூவும் வந்துருச்சு பாத்தீங்களா எப்படி பிப்ரவரி 14 இவர் காவேரி மாதவன காவேரி மாதவன் அவங்க பேரு என்ன இல்ல காவேரி மாதவன்ல யமுனை ஆதவன் கலாநிதி மாறன் மகளை காவேரி மாதவன் இல்ல என்ன மாறன் அவங்க பேரு காவேரி மாறனா காவேரி மாறன் காவ்யா மாறன் அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் கல்யாணம்னு இப்ப பல மாசமா சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் இங்க கட்டின மாதிரி தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்கெலிட்டன்ஸ் மாதிரி தானே இருக்கிறாங்க எலும்பு கூடு மாதிரி நாட் ஜஸ்ட் தட் அவங்க வளர்ந்த விதங்கள் ஒரே மாதிரி இருக்கனால மேபி ஃபேமிலிஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்களாக இருக்கலாம் உண்மைதான் அவர் ஆண்ட்ரியாக்கு பூட்டை கொடுத்துட்டாரு ஆண்ட்ரியாக்கு பூட்டை கொடுக்கல அது ஆண்ட்ரியாவோட ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு அவ்வளவுதான் பழக்கம் சுசித்ரா லீக் பண்ணி விட்டாங்க ஏன் பல்ல காட்டுறீங்க இல்ல அவங்க இல்ல இல்ல சுசித்ராக்கு முதல்லயே அது அனிருத்தா லீக் பண்ணதானே அந்த ஆண்ட்ரியாவோட கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ அப்படியோ ஆமா ஆமா அதுல ஆண்ட்ரியா பெரியவங்க தானே அனிருத் தானே சின்னவர் ஆமா ஆண்ட்ரியா இஸ் ஓல்டர் தான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆல ஓல்டர் அது அக்கா தம்பிக்கான உறவு என்ன ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க ஐயோ 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 உண்மையை தானே நான் சொல்றேன் ஆமா ஆமா அக்கா தம்பி உறவுங்கிறீங்க அவங்க டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் அக்கா தம்பி இல்ல இல்ல நான் சொல்றேன் அக்கா தம்பி வயசுங்கிறேன் அக்கா தம்பி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது வயசு அவங்களுக்கு கூடன்னு சொல்லுங்க அது என்ன அக்கா தம்பி வயசுன்னு அசிங்கமா அப்புறம் சாய்ராந்தி எப்படி இருக்கிறீங்க நான் கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் என்னைக்காவது நல்லா இருக்கிறேன்ட்டு போவியா நீ எப்ப கேட்டாலும் அதுக்கு ஒரு கதை ஒண்ணு எழுத தொடங்கிடுவீங்க கதை சொல்லணும்ல பாட்காஸ்ட் செய்யறோம்னா நம்ம கதை சொல்லணும்ல என்ன மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க பரவாயில்லை சொல்லணும்ல நான் நார்மலா தான் பேசுறேன் உங்க காதுக்கு தான் வேற மாதிரி கேக்குது என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கேன் கொஞ்சம் மந்தமா இருக்கேன் இப்ப அந்த பாட்டுல சொன்ன மாதிரி ஹேங்கோவா அந்த மாதிரி இருக்கேன் ஒன்னும் இல்ல ஒழுங்கா தூங்கலதான் நேத்து படிச்சுக்கிட்டு இருந்தேனா தூங்க லேட் ஆயிருச்சு அப்படி ஏன் படிச்சீங்கன்னு கேட்க மாட்டேன் இல்ல கேளுங்க நீங்க எதுக்கு லீட குடுக்கு இப்ப நான் கேட்டோன்னா நீங்க உங்களோட புராணத்தை தொடங்குவீங்க இல்ல நெக்ஸ்ட் வென்ஸ்டே எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அப்கமிங் வென்ஸ்டே அப்ப அதுக்காக நான் நைட்டு என்ன எக்ஸாம் ஓரல் எக்ஸாம் பேசணும் ஓரலா ஏய் இல்ல எனக்கு ஒரு வழக்கறிஞரா அவங்க என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க நான் ஒரு வழக்கறிஞரா பதில் சொல்லணும் அதுதான் என்னுடைய அசெஸ்மெண்ட் அப்படி ஹாஃப் மார்க்ஸ் அதாவது 100க்கு 50% அதுலயே எனக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அசைன்மெண்ட் அப்படியோ அதனால நான் நேத்து நைட்டு முழிச்சிருந்து படிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அப்ப இப்ப டயர்டா இருக்கீங்க இல்ல கொஞ்சம் அந்த ஹேங்கோவா அப்படி இருக்கேன் பட் டயர்டா அந்த அளவுக்கு டயர்டாலாம் இல்ல பாட்காஸ்ட் செய்யறோம்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துரும்ல ஆமா 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 எனக்கு பாட்காஸ்ட் செய்யறோம்னா ஒரு புற்றுநோய் வரும் நீங்க சும்மா பொய்க்கு சிரிச்சு விடுறீங்க இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் என்ன அது ஒரு நீண்ட நாள் ஒரு ஹாலிடேல இருந்தேன் அப்ப அந்த ஹாலிடேல நிறைய எண்ணூட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இல்லாம இருந்தனால அப்புறம் சன்னியாசியா போறீங்க இல்ல சன்னியாசி ஆக போகல நான் சரி வணங்குது ஏன் போக மாட்டீங்க அப்புறம் அது இல்லாம இப்ப நம்ம பாட்காஸ்ட் எனக்கு எவ்வளவு விருப்பம் அதை எவ்வளவு ஆர்வமா செய்யணும் ஏன்னா அந்த 2 கிழமை நம்ம அப்லோட் பண்ணாத போன கிழமை சொன்னோம் தானே ஆனா அது அப்லோட் பண்ணாதது உண்மைக்குமே எனக்கு சரியான மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்ப அந்த ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல இருக்கிற நேரமும் எனக்கு பாட்காஸ்ட் செய்யணுங்கிற ஒரு ஆசை அவ்வளவு இருந்துச்சு நம்ம என்னால் அதை டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அடுத்து இன்னொட்டு ஒரு நெக்லிஜென்ஸ்னால அதை ஒழுங்காக செய்ய கிடைக்கல
அது உண்மையுமே கவலையாக தான் இருந்துச்சு. அப்போ தான் விளங்குச்சு இதில் உண்மைக்குமே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு, உள்ளூர்னு ஒரு அது ஆசை. எப்படின்னா செக்மெண்ட்ல இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருந்தோம். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், எங்களுக்கு அதை டெக்னிக்கலாக ஒர்க் அவுட்டே பண்ணிக்க முடியல. அதுக்கடுத்து வந்து நான் அப்போ இந்த ஒரு இதில் இருக்கிறனால, ஒரு ஹாலிடேலேருந்து போயிட்டு வந்தனால அந்த ஒரு சோம்பலான ஒரு பக்கத்துல நான் கோபி குடிக்கிறது கேக்குது நான் பேசணும்னு தானே நீங்க அந்த கரண்டியை தட்டுறீங்க. இல்ல நேர்களும் கேட்கட்டும், நான் வந்து கோபி நல்லா ஐஸ் கோபி குடிக்கிறேன். ஓகே சொல்லுங்க. அப்ப இதுகள் எல்லாம் நடக்கணும், இந்த பாட்காஸ்ட் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சரியானமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஹாலிடே போயிட்டு வந்தனால ஹாலிடேல இருந்து வந்த அந்த உடல் சோர்வு தான். அது என்ன இப்போ ஒரு 3-4 நாள் தானே, அதோட பிக்கப் ஆகிடும். இனி அடுத்த கிழமையிலேருந்து பழையபடி ரூட்டீன், வேலைக்கான ஒரு வேலைப்பளு. ஆனால் அதுதான் அந்த இங்கிலீஷில் சொன்னாங்க, எனக்கு அது இங்கிலீஷில் ஒழுங்காக சொல்ல தெரியலை. அதை நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு இடத்துல நான் அதை கேட்டேன். அது வந்து நிறைய பேர் அதை பாவிக்கிற ஒரு வசனம் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கு பிடிச்ச வேலையை நீ செஞ்சியா இருந்தா வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட இனி நீ வேலை செய்ய மாட்ட அப்படின்னு. அதான் யூ ஸ்டாப் ஒர்க்கிங் த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் வாட் யூ லவ். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான். அது உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக எனக்கு இருந்துச்சு. வாழ்க்கையில் எல்லாருமே இப்படி தான், அவங்களுக்கு ஒரு பிடிச்சதை செய்கிற நேரம் அவங்களுக்கு உண்மையான ஒரு ஆசை அதில் இருக்கும் தானே. என்ன நான் நினைக்கிறது வந்து எனக்கும் அப்படி ஒன்று அமையணுங்கிறது தான். ஏன்னா அது அப்படி அமைஞ்சா நம்ம வந்து நம்மளாவே இப்போ நம்ம வேலை செய்யணும்னு வேலை செய்கிறது ஒன்று, இல்லாட்டி இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு செய்கிறது ஒன்று இல்லை. அந்த டிஃபரன்ஸை தான் நான் தேடி போயிட்டுருக்கிறேன். நமக்கு என்னைக்காவது அப்படி ஒன்று அமைஞ்சால் உடல் சோர்வு இருந்தாலும் மனசோர்வு இருக்காது, மென்டல் ஃபெட்டிக் இருக்காது. நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா உண்மைதான். பார்ப்போம், அது எல்லாத்துக்கும் அமையுமான்னு தெரியல, ஆனால் எல்லாத்துக்கும் அமையாமையும் இருக்காது. ஆமா, அது யார் கையில இருக்கு? நம்ம கையிலையும் முருகன் கையிலையும் இருக்கு. அப்ப முருகா, இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கணும். முருகா, ஓம் முருகா. லெட்ஸ் ஃபை தி ஓபனர். Hello. 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 Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. Roses in a rosa, tutti tutti ti. Roses in a rosa. நேர்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். வாரம் எங்கள் பாட்காஸ்ட்டை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அண்ட் அமேசான் மியூசிக்கில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யூடியூப் மூலமாகவும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். நேரடியாக எங்களோட பேசணுன்னா எங்கள் பாட்காஸ்ட் பேரை டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட நேரடியாக நீங்கள் இணையலாம். RASASINNAROSA@gmail.com மின்னஞ்சலுக்கு உங்களோட குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிங்கன்னா அதை நாங்கள் இந்த ஷோவில் ப்ளே பண்ணி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், மகிழ்விப்போம். இது இல்லாமல் உங்களோட கருத்துக்கள், உங்களோட விருப்புகள், அப்படி இல்லாட்டி வாழ்க்கையில் நடக்கிற எந்த விதமான ஒரு சம்பவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்க நினச்சிங்கனாலும் நாங்கள் கட்டாயமாக உங்கள் குரல் பதிவுகளை ஷோவில் பதிவு பண்ணுவோம். ஆமாம், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஓப்பனிங் மியூசிக் முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல, அது ஒரு பயங்கர ஒரு நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். செய்கிற வேலை வந்து நம்ம நிறைய பேர் வந்து எல்லாரும் செய்கிறாங்கன்னு ஒரு டிகிரி படிப்போம், இல்லாட்டி வீட்டில் சொல்கிறாங்கன்னு ஒரு டிகிரியை படிப்போம். அதுக்கப்புறமா அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைன்னு அதை தேடி ஓடுறது, இல்லாட்டி சில பேர் அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வந்து தனக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்து செய்கிறாங்க, அது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரிஃப்ளெக்ஷன் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே நான் கொஞ்சம் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் படிக்க போகிற நேரம் நீங்கள் வந்து விரும்பி படிச்சிங்களா, இல்லாட்டி வீட்டில் சொன்னதுக்காக படிச்சிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காக நீங்கள் படிச்சிங்களா? உங்கள் படிப்பு வீட்டில் சொன்னதுக்காக தான் படித்தேன். அப்போ நீங்கள் வீட்டில் சொன்னது இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு
ஃப்ரீடம் இருந்திருந்தா வேற எதுவும் சூஸ் பண்ணியிருப்பீங்களா? சூஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ எனக்கு இருந்தது வந்து மேக்ஸில், கணக்கில், ஐடியில் ஏதாவது செய்யணும்னு. இப்போ கணக்காளரா இருக்கிறீங்க. அப்ப நீங்க அதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் கொஞ்சம் இல்ல, கூடவே டீவியேட் ஆன மாதிரி தான். ஏன்னா அந்த இன்ஜினியரிங் அந்த பக்கம் தான் நான் யோசிச்சேன். ஆனா அந்த அளவு எனக்கு மூளை இருக்குமா இல்லையானா தெரியல, இருக்காதா தான் இருக்கும். ஆனா எனக்கு இது எவ்வளவு பெருசா என் மனசுல பாதிச்சுச்சுன்னா, இந்த வருஷம் வருஷம் ரிவ்யூ நடக்கும்ல, சேலரி ரிவ்யூ, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்னு கார்ப்பரேட் வேர்ல்டுல. அப்ப இந்த முறை என் மேனேஜரோட நான் அந்த ரிவ்யூ நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு லஞ்ச் மாதிரி போனேன், நானும் அவனும் மட்டும். அப்போ போய் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவன் இன்னொட்டு நிறைகளையும் சொன்னான், குறைகளையும் சொன்னான். அவன் ஜெனுவினாவே சொன்னான். ஏன்னா அவனும் நானும் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு மேனேஜருங்கிற ஒரு எல்லையும் தாண்டி ஓரளவு ஒரு நண்பர்களாகவும் பழகிட்டு இருக்கிறனால அவன் ஜெனுவினா ஓப்பனாக சொன்னான். அடுத்து அவன் என்ன சொன்னான்னா, அவனுக்கு வந்து 18-19 வயசுல A லெவல் முடிப்பாங்கல்ல, அப்பவே அவனோட கனவு அக்கௌண்டன்ட் ஆகணும். ஒரு கட்டத்துல அவனுக்கு தனியா கிளையன்ட்ஸ் இருக்கணும், அந்த கிளையன்ட்ஸை மேனேஜ் பண்ணணும், அவன் ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்மை ரன் பண்ணணும். அது எனக்கு இருந்துச்சுடா, அதை நோக்கி தான் நான் என்ன போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அதை கேட்ட நேரம் தான் எனக்கு உண்மையுமே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு அண்ணா சொன்னாங்க அப்படிங்கிறக்காக செஞ்சேன். அதுக்கப்புறம் A லெவல் முடித்த பிறகு யூனிவர்சிட்டியில் இனி ஜாயின் பண்ணியாச்சு, இதை படிச்சாகணும் அப்படிங்கிறக்காக யூனிவர்சிட்டியை படிச்சு முடிச்சேன். அதுக்கப்புறம் இவ்வளவு காசு செலவழிச்சு படிச்ச பிறகு அது பிடிக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம ஜெனுவினா ஒரு வேலை செய்யணும்ல. அந்த வேலையும் செஞ்சு பார்த்துட்டேன். இப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்ச பிறகு இப்ப எல்லாம் சொன்னாங்க நான் வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிற நேரம் ஃபெயில் ஆகுனேன் அது இதுன்னு. ஏன்னா அந்த இங்கிலீஷ் வரல அது இதுன்னு எவ்வளவோ இப்படித்தானே பேசுறவங்க பேசத்தான் போறாங்க. அப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸ்னு இருக்குல்ல, அது தனியாவா? ஆமா, அது வந்து டிகிரிக்கு அடுத்தது, டிகிரியை விட கஷ்டம். அதுல ஒரு 4-5 கஷ்டமான பாடங்களை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஃபெயில் ஆகாம ஓவர் 70 மார்க்ஸ் எடுத்து நான் பாஸ் ஆகினேன். சரியா? ஆனா இப்ப அதை ஏன் முடிக்கலன்னு சொல்றாங்க. உண்மைக்குமே நான் மனசு வச்சா நான் முடிச்சிட ஏலும், எனக்கு அதுக்கான தைரியம் இருக்கு. ஏலான்னு நான் ஜெனுவினா சொல்லிடுவேன். பாடங்களை தாண்டிட்டீங்க, லேசான பாடங்கள். அது கேட்கிற நேயர்களுக்கும் தெரியும். எனக்கு ஏலான்னு சொல்லிடுவேன், சும்மா வெட்டி பந்தாலாம் இல்லை, எனக்கு ஏலும் முடியும். ஆனா அது முடிச்சு அதுக்கான ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆசை இல்லையே, விளங்குதா? இப்ப அதையுமே இவங்க எல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்காக முடிச்சு காட்டணும்னு நான் முடிக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவும் மாறலாம். ஆனா அவன் சொன்ன மாதிரி அது ஒரு கனவான்னு கேட்டா இல்ல, விளங்குதா? நிறைய பேர் வந்து தான் செய்யற வேலையை வந்து கனவா யோசிக்கிறாங்களாங்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல என்ன ஆக விரும்புறீங்க, டாக்டர், என்ஜினியர் அப்படின்னே அந்த சொல்லி யாருமே அதை ஸ்பெசிஃபிக்கா அதையும் தாண்டி இருக்கிற நிறைய வேலைகள் ஆக்கள் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப அது நம்ம என்விஷன் பண்றோமா சின்ன வயசுல இருந்துங்கிறது டவுட்டு தான். இப்போ உங்களுக்கு குத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல, நான் ஒரு 13 வயசுலயே நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் வழக்கறிஞர் தான் ஆக போறேன். ஏன்னா என்னை சுத்தி யாரோ சொன்னாங்க இவ்வளோ வாயடிக்கிற நீ லாயர் தான் ஆவ அப்படின்னு. அப்ப அன்னைக்கு என் மண்டையில அந்த பசுமரத்தாணி மாதிரி யாரோ பதிச்சுட்டு போனது வந்து அப்படியே செட் ஆயிருச்சு. அதுதான் என்னோட விஷன். அந்த வழக்கறிஞரா தான் நான் என்ன என்விஷன் பண்ணியே இருக்கிறேன். அதை தாண்டி வேற எதுவுமே நான் யோசிக்கவே இல்லை எனக்கு. இப்ப நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு யோசிக்கவே இல்லை, ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன், ஏதாவது ஒன்று ஒரு ஓகே இப்படி யோசிப்போமே. நீங்க ஏதாவது ஒரு படத்தை பார்த்தோன்னே ஓ இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், கிரிக்கெட்டை பார்த்துட்டு எனக்கு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு 5-6 வயசுல இருந்து எனக்கு கிரிக்கெட்னா ஒரு மிகப்பெரிய பைத்தியம். ஓகே, அதை வீட்டில் விடலை, ஏன்னா அது செலவு கூட, அதுக்கான பெட்டு பேடு அதுக்கான. ஆமாம், நம்ம வீடுகளே அதுதான். எங்கள் வீட்டில் யாராவது கிரிக்கெட்னு சொன்னாங்கன்னா விலை கூடன்னு சொல்லி சொக்கரில் சேர்த்து விட்டாங்க எங்கள் அம்மா அண்ணா 2 பேரையும். அப்போ எனக்கு அந்த, ஏன்னா ஒரு சின்ன வயசு ஒரு 5-6 வயசுலயே
ஒரு இதை நான் முதல்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ முந்தைய பாட்காஸ்ட்டுகள்லையும். அந்த வயசுலேயே ஒரு ஆர்வம் வந்து அதை வீட்டில் கேட்டு கெஞ்சி அடம் பிடிக்கிற அளவுனா அதில் ஒரு அந்த சின்ன வயசில் ஒரு வார ஆசை தானே. நான் மிகப்பெரிய கிரிக்கெட்டர் ஆகியிருப்பேன்னா அதில் வந்து கோடியில் ஒன்று தான் ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போவாங்க. சான்சஸ் ஆர் வெரி வெரி லெஸ் லைக்லி தான். அப்படி இருந்தாலுமே நீங்கள் கேட்ட உடனே அந்த ஒரு வயசில் ஒரு இருந்த ஆர்வம் வந்து நான் என்னைக்குமே ஒரு கிரிக்கெட்டராக வரணும். நான் என்னை என்விஷன் பண்ணதே கிரிக்கெட்டராக வரணும்னு தான். அப்போ நீங்கள் பாட்காஸ்டர் ஆகணும்னு கூட நீங்கள் யோசிச்சது கிடையாது? அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னைக்குமே இந்த ரேடியோ, ஆடியோ விஷுவல், அந்த காமெடி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதெல்லாம் இயற்கையாகவே எனக்கு வரும். இயற்கையாகவே ஆர்வம் இருக்கு, விளங்குதா? இப்போ எனக்கு வந்து எஃபர்ட்லெஸ்லி சிலதுகள் வரும்னா இதுகள் தான் வரும். ஒருத்தரை பார்த்து மிமிக் பண்ணுறது, நகைச்சுவை பேசுறது, கிண்டல் அடிக்கிறது, அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இந்த கவிதை, இந்த ரப் மாதிரி எழுதுறது, அதெல்லாம் இயற்கையாகவே முந்தியிலேருந்து வாரம் எனக்கு. அதனால அதை வந்து அதை செஞ்சா எனக்கு இன்னும் லேசா இருக்கும். ஏன்னா லேசா வார ஒன்றும் இல்லை. இப்போ சிலவங்க வந்து இயற்கையாகவே படிப்பாங்கல்ல, இப்போ உங்களை மாதிரி ஆக்கலாம். எனக்கு இயற்கையாக படிக்க இயலாது, ஆனால் படிக்கணும்னு நினச்சா படிப்பேன். அப்போ உங்களுக்கு அதான் சுற்றி பார்த்தா நீங்களும் அடுத்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகுறதுக்குன்னா உங்கள் மனசில் ஒரு பசுமரத்தாணி இருக்கு. இனி என்ன கிரிக்கெட்டராக இருக்கு? இல்ல ஆகலாம். அந்த 26 வயசுல ஒருத்தவர் கிரிக்கெட்டிங். எனக்கு 32 வயசு. இனி நான் போய் வருண் சக்கரவர்த்தி மாதிரி போலையை சுத்தி நைட்டா போட்டு அது ஸ்பின் ஆகி நான் வார நேரம் 37 வயசு. பிசிக்கல் 3 போல அப்புறம் எனக்கு இருக்கும். என்ன தம்பி ஓடி வார நேரம் எல்லா போலையும் ஆடுதும்பாங்க கோச்சர். ஆடாத போல்களும் மாடும் ஐயா. இப்படியே பேசிக்கிட்டு அந்த பிரேக்குக்கு நம்ம கொழும்புக்கு போயிருந்தோம்ல. ஆமா, அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் அந்த கொழும்புல இருக்க அந்த தமிழ் கல்ச்சர் அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு எனக்கு. இந்த முறை நான் தமிழ் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு பூபாலசிங்கம் புக் டிப்போர்ட்டுக்கு போனேன். உங்களுக்கு தெரியும் தானே எங்க இருக்குன்னு? பூபாலசிங்கம் சி ஸ்ட்ரீட்ல இல்ல, நீங்க வந்து இருங்க, உடனே அங்கிட்டு மோதுரையில உள்ளவங்க பூபாலசிங்கம் சி ஸ்ட்ரீட்ல உள்ளதை தூக்கி வச்சிருவாங்க. நேத்து பேஞ்ச மலைக்கு இன்னைக்கு முளைச்ச காலம் அது. எக்ஸ்கியூஸ். மொத பிரான்ச் பூபாலசிங்கத்தோட வந்து கொட்டகேனா தான். அதுக்கப்புறம் அவங்க சி ஸ்ட்ரீட்ல தொடங்கினாங்க. அவ்வளவுதான். போலையத்தான் முதலாவது வந்து வெள்ளவத்தையில என்ன எல்லாத்தையும் பரட்டி உடைங்க. முதலாவது வந்து வெள்ளவத்தையில தான் அது வந்துச்சு பூபாலசிங்கம். சரியா? வெள்ளவத்தையில உள்ளவங்க தான் அப்புறம் கொட்டேனா சி ஸ்ட்ரீட்னு போனாங்க. பூபாலசிங்கம் உருவாக்கப்பட்டது வந்து அன்றும் இன்றும் லிட்டில் ஏஷியாவுக்கு மேல நீங்க ஏறி போகணும் படியில. அந்த பூபாலசிங்கம் தான் என்னைக்குமே நீங்க கூகுள் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அதான் தேடுறேன். ஏன்னா பூபாலசிங்கம் புக் ஷாப் போட்டு மகன் வந்து நம்ம பேட்ச், அவன் சென்ட் தாமஸ்ல படிச்சான். அப்ப அதனால நீங்க அங்கதான் தொடங்கி. இல்ல இப்ப எல்லாம் வந்துருவீங்க. நேத்து நாங்கெல்லாம் உங்களோட ஃபெசிலிட்டிஸை என்னைக்கோ வெள்ளவத்தையில அனுபவிச்சிட்டோம். சும்மா இருங்க, எனக்கு இந்த வெள்ளவத்தையே கண் கொண்டு காட்டாதப்பா. அதுதான் எப்படி கிரவுடு அங்கிட்டு இங்கிட்டு நடக்குறாங்க. பொறாம தானே உங்களுக்கு? பொறாமல மோதரையில குளிகிண்டி பேல்ற பயலுக எங்க, ட்ரைனேஜ்ல பேல்ற நாங்க எங்க. ட்ரைனேஜ் இருக்கு இல்ல, ட்ரைனேஜ் தொடர்ந்து வெள்ளவத்தையில போய் பேண்டிட்டு வாங்க. அங்க சுவேஜ் இருக்கு, அங்க தானே கொசு நிறைய இருக்கு. நீங்க இந்த மாதிரி ட்ரைனேஜ் கக்கா பண்றீங்க. உங்களுக்கு வந்து பிட் சிஸ்டம், நமக்கு வந்து சுவேஜ் சிஸ்டம். சோ நாங்க வந்து பரிணாம வளர்ச்சியில ஒரு படி மேல இருக்கோம். அப்படியே நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நான் பூபாலசிங்கம் சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வெள்ளவத்தை பக்கம் போறதுக்கே பிடிக்காது. சந்தோஷம் வரேன். அப்போ நான் வந்து சி ஸ்ட்ரீட்டுக்கு போனேன்னா சி ஸ்ட்ரீட்டில் உள்ள பூபாலசிங்கம் புக் டிப்போர்ட்டில் போய் கேட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இருக்கான்னு கேட்டீங்க. அதில் 2 பிரான்ச் இருக்கு அவங்கட. ஒரு பிரான்ச் வந்து சி ஸ்ட்ரீட்லேயே, ஒரு பிரான்ச்சில் வந்து அவங்க அந்த ஸ்டேஷனரி, ஸ்கூல் புத்தகங்கள், ஸ்கூல் புக்ஸு, ஷூஸ் எல்லாம் விற்பாங்க. இன்னொன்று சப்பாத்து விற்கிறாங்களா? ஆமாம் ஆமாம், பேகு, வாட்டர் பாட்டில், அதாவது ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் விற்பாங்க. டிஎஸ்ஐ சப்பாத்துகள் இல்லை, டிஎஸ்ஐ அப்போ மேட் பை பூபாலசிங்கம், சின்னவங்களுக்கு வச்சிருக்கிற அதுகள். இன்னொரு பிரான்ச் பூபாலசிங்கத்துல சப்பாத்துகள் விற்பாங்களா இல்லாட்டி சும்மா அடிச்சு விட்டீங்களா? அத சொல்லுங்க. அப்ப
அப்புறம் ஏன் முட்டை கொடுக்குறீங்க? பூபால சிங்கத்தை நீங்க ஓன் பண்றீங்களா? இல்லே ஷேர்ஸ் எதுவும் வச்சிருக்கிறீங்களா? இல்லே அங்க போய் 2 புஸ்தகம் வாங்குனீங்க, அதுக்கு ஏன் அவனுக்கு இவ்வளவு சப்புறீங்க? நான் அவனோட செகண்ட் பிரான்ச்சுக்கு போனேன். சி ஸ்ட்ரீட்ல இன்னொரு பிரான்ச் வச்சிருக்கு. அதுல தான் ஃபிக்ஷன், அந்த அந்த யூனிவர்சிட்டி லெவல் புக்ஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து சில புக்ஸு நான் தேடி போனது இருக்கலை உண்மையா. ஆனால் நிறைய இருந்துச்சு. அந்த பாப்புலர் புக்ஸ் இருக்குது தெரியுமா, இப்போ ஜெயகாந்தன் விட்டு பாப்புலர் புக்ஸு, வைரமுத்து விட்டு பாப்புலர் புக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதில் 1-2 தூக்கிக்கிட்டு வந்தேன். ஆனால் நிறைய நம்ம தேடுற அந்த இந்தியன் ஆத்தர்ஸ் விட்டு புக்ஸ் இல்லை வச்சுருக்காங்க, ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அது பூபாலசிங்கம் புக் ஸ்டோரில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை கிடைக்கல. இந்தியன் ஆத்தர் தான் கேட்பீங்களா? ஸ்ரீலங்கா ஆத்தர் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? இல்லை நான் ஏன்னா ஒரு ராமாயணம் புக் சீரீஸ் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அதில் 4வது புக் தான் கடைசி புக்கு. அது எப்போவோ வந்துருச்சு, நான் இப்போ வரைக்கும் அதை வாங்கலை. கம்பு ராமாயணமா இல்லாட்டி மத்த ராமாயணமா? இல்லை இது வந்து கொஞ்சம் வால்மீகி. இல்லை இது வந்து ஆமிஷ்னு ஒரு ஹிந்தி ரைட்டர், ஆனா அது வந்து இங்கிலீஷ்ல. அதாவது இதுல இந்த புக் சீரீஸ்ல வந்து சீதை தான் உண்மையான விஷ்ணுடைய அவதாரம். ராமர் வந்து அந்த தாட்ஸ், அந்த விஷ்ணுவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் செட்ல போற புத்தகம் இது. இதுல 1, 2, 3 வாசிச்சுட்டேன். 4வது நான் இன்னும் வாசிக்கல. அதுக்கு ஆன்லைன்ல வாங்கலாதா? அது இனி வாங்கி ஷிப் பண்ணி எடுக்கலாம். ஆனா அங்க போய் பார்த்தோன்னு தான் விளங்குது, பூபாலசிங்கம் புக் டிபோர்ட்லயுமே நிறைய தமிழ் புக்ஸ் உண்மையா இல்லை. இப்போ எங்க அப்பாவுக்குன்னு அர்த்தமுள்ள இந்து மதம் புக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த புக்கு இல்லையே. கண்ணதாசன் நோட்டு அது எல்லா இடத்துலயுமே இருக்குமே. பூபாலசிங்கத்துல இல்ல. எங்க போனீங்க? சி ஸ்ட்ரீட் இல்ல, அங்க உள்ள பயல்களுக்கு அவ்வளவுதான் பொத்திக்கிட்டு இல்ல. அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்றாங்க, அதில் ஒரு கேர்ள் சொன்னாங்க, இப்போ யார் இங்கே வந்து உண்மையாக புக் வாங்குறா, எல்லாருமே இந்தியாவிலேருந்து ஆன்லைனில் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு விளங்குச்சு. ஓ ஆமாம்ல. ஏன்னா இப்போ வந்து இந்தியாவில் உள்ள புக் ஸ்டோருமே இந்த மாதிரி பூபாலசிங்கம் மாதிரி 1800 இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. அப்போ ஆன்லைனில் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா கொழும்புக்கு எடுக்கிறது சீப்பராக இருக்குது, அக்சசிபிளாக ஃபோன்லேயே எடுத்துடலான்னு எல்லாரும் அதில் எடுத்துடுறாங்க. பாவம், என்ன செய்ய. அப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்க பேட்ச்மேட் கிட்ட போய் கேளுங்க எப்படி அவங்க சர்வைவ் பண்றாங்க. இப்போ அவர் இன்னொரு பிசினஸ் தொடங்கிட்டாரு. என்னது? வெட்டிங் பிளேஸ்ல ஸ்வீட். இதையே சொல்லி 2 ஆக்குபேஷன் தெரியும். ஒன்று இது இல்லாட்டி வேற என்னமோ அடிக்கடி சொல்லுவீங்களே. என்னது? அந்த வெட்டிங் பிளேஸ் ஸ்வீப் டிக்கெட் ஒன்று அடிக்கடி சொல்லுவீங்க, இல்லாட்டி என்னமோ சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொரு ஜாப் ஒன்று இருக்கு சரியா. இப்ப நம்ம வந்து மெரின் டிரைவ் கடலோரத்துக்கிட்ட தானே வாழ்றோம். இல்ல வெள்ளவத்தையில உள்ளவங்க நீங்க உங்க நாத்தம் பிடிச்ச உப்பு காத்து பீப்பிள். ஆமா சொல்லுங்க. அப்ப என்ன மீனவனா நீங்க தப்பா பேசுறீங்களா? மீனவர்கள் வந்து வெள்ளவத்தையில யாருமே இல்ல. ஒரு மீனவனுக்கும் வெள்ளவத்தையில வாழ்றதுக்கான ஒரு வாழ்வாதாரம் அங்க கிடையாது. போறதுக்கு சும்மா போய்க்கீங்க, வெளியே தனியா போக மாட்டீங்க. ரொக்ஸி தோட்டத்தை பேசாங்க சரியா. எங்கட பொடிமாரெல்லாம் ரொக்ஸி தோட்டத்துல தான் இருக்கிறாங்க. மீனவர்கள் நிறைய இருக்கிற ஸ்லேவ் ஐலண்ட் பக்கம் இல்லையா? ஸ்லேவ் ஐலண்ட்ல என்ன? ஸ்லேவ் ஐலண்ட்ல என்ன கடல் இருக்கு? இல்ல அங்கதான் சீப்பரா இருக்கும். ஓஹோ, அப்ப ஸ்லேவ் ஐலண்ட் ஆக்கள் உங்களுக்கு சீப்பர். மோதரையில் உள்ளவங்க என்னத்த பண்ணிட்டாங்க? ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் இருக்கா? தேவையில்லங்கிற. எங்களுக்கு மரம் இருக்கு, நல்ல சுத்தமான காத்து இருக்கு, வெயில் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போனா அப்படி மூத்திரநாத்தம் அடிக்கும். ஏன்னா எல்லா பயலுங்களும் அந்த வந்து வெள்ளவத்தையில இருக்க அந்த நாத்துக்கான் இருக்கே, நீங்க கொழும்புல போய் இங்கிலீஷ் கோர்ஸ் எதுவும் எடுத்தீங்களா? தமிழ் இப்படி தத்தளிக்குது உங்களுக்கு? இல்ல நாத்துக்கான் இல்ல, நாத்தக்கான்னு தான் சொன்னேன். உங்களுக்கு கேக்கல? கேக்கல, கேக்கற நல்ல பாசனி. கேக்கல, வாக்குல போக்குல கேக்கல. எனிவேஸ், அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னொரு தொழில் செய்வானுங்க. என்னன்னா பொடியமார் போய் அந்த ரால் லாப்ஸ்டர் எல்லாம் புடிச்சுக்கிட்டு வருவாங்க. புடிச்சுக்கிட்டு வந்து இப்போ ஒரு கடை போட்டு அந்த ரோட்டு ஓரத்துல உள்ள மீன் கடை மாதிரி போட்டு இருந்தா யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க தானே. அப்ப நீங்க வந்து அழகா இப்ப வண்டி ஓட்டிக்கிட்டு போறீங்க அப்படியே சரியா, புஸ்ன்னு நீட்டுவாங்க விண்ட்ஸ்கிரீனுக்கு. தெரியும் தெரியும் லாப்ஸ்டர். ஆமா சாமி. போய் சிலவங்க பயத்துல ட்ரெயின் ட்ரக்ல விட்டுருவாங்க காரை.
ஏன்னா திடீர்னு வரும் ஒரு மீன் துண்டு ஒண்ணு, திடீர்னு ரால் ஒண்ணு கையில பாயும், முன்னுக்கு லாப்ஸ்டரா பாய்வாங்க அப்படி இப்படி லாப்ஸ்டரை கண்ணில் காட்டுவாங்க. பைத்தியக்காரன். அப்புறம் ஓய் புத்தோ அப்படின்னு கத்திட்டு போகணும். கொழும்புல வேற என்ன தமிழ் கல்ச்சர் நீங்க இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆனீங்க? கொழும்புல உள்ள தமிழ் கல்ச்சர்னு இல்லை, நாங்கள் ஒரு ஷோ போனோம். அவங்க வந்து எலிட் புளுத்திகள், சரியா? Excuse me? ஒரு மயிரும் தெரியாத ஒரு 15 பேர் மயிறு மாதிரி கதைச்சா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் உட்கார்ந்து கதை. நானும் தான் கதைச்சேன். அதுதான் எலிட் புளுத்தியா? அப்ப நான் பார்க்கவே விளங்குது. அவங்க பேசுறது, அவங்க சிரிக்கிற ஜோக்ஸா இருக்கட்டும், அவங்களோட வார்த்தை பிரயோகங்களா இருக்கட்டும், அதெல்லாம் கோவா அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்குல்ல, சும்மா பொய்க்கே இல்ல. தமிழ வளர்க்கறது யாரு வளர்த்தா இது வந்து உங்களோட சூப் சாங்னா, எங்கட சூப் சாங் என்ன தெரியுமா? என்ன அம்மாயிருக்கு லவ் பண்ண, என்ன இன்னைக்கு லவ் பண்ண, லவ் ஏன்டா பண்ண, அதுதான் எங்கட பொடியம்மா. அது என்ன பாட்டு? அது வந்து அனிருத்தும் சிம்புவும் நடந்த ஒரு விசப்பரிச்சை. அதுதான் அத பாடிட்டு தான் ஒளிஞ்சுக்கிட்டு அலைஞ்சாங்க. அதுதான் பீப் சாங். என்ன லவ் பண்ண, என்ன லவ் பண்ண, அதுதான் உண்மையா. ஆமா ஆமா உண்மையா நான் அந்த பீப் சாங் கேட்டதே இல்ல. நீங்க இப்ப சொல்ல லவ் ஏண்டா பண்ணுற, சந்தோஷமா இருக்கத்தானே லவ் பண்ணுன, சந்தோஷத்தை கெடுக்கும்படி அவளும் பண்ணுறா. ஆனா இவங்களும் இப்படிதான் நல்லா செப்ப எடுத்து முடிச்ச பிறகு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அப்ப இவர் வந்து சந்தோஷத்தை குடுக்கும்படி அவங்க ஒண்ணுமே பண்ணலையாங்கிற ஒரு கேள்வியை நான் சிம்புக்கு முன் வைக்கிறேன். இப்போ உங்களை சேஃப் பேஸ் உங்களை காப்பாத்திக்கணுமே. என்ன சொன்னீங்க? என்ன என்ன காமனார் மாதவன், காவேரி மாதவன் அனிருத் சிம்புவோட இந்த பாட்டை போட்டார் தான். இப்ப காவேரி மாதவன் போய் அனிருத் கிட்ட கேட்கணும், என்ன மயிருக்கு லவ் பண்ற. எனிவேஸ் நீங்கள் அப்போ அந்த நீங்கள் வந்து சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. அதாவது அந்த கொழும்பில் அந்த இவெண்ட்டுக்கு நம்ம போனது நேரம் நீங்கள் அதை வந்து புலித்தீசன்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த விதத்தில் கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை செய்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் கரெக்டுன்னு அவங்க சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். அதனால நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி. அவங்க எடுத்துக்கிட்ட டாபிக்கையும் பாருங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் ஒரு டிரெக்டரா தான் அவரை பத்தி பேசுறாரு. அது வந்து அவர் புளுத்தி டிரெக்டர் தானே. அதுக்கு முன்னாடி அஞ்சலடா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து தியாகராஜா குமார் ராஜா, அதுவும் அகைன் ஒரு லிட்ரேச்சர் புளுத்தி அவரு. இப்போ உங்களுக்கு அவரை பிடிக்காது? பிடிக்கும் தான், அப்புறம் இருந்தாலும் அந்த அந்த கிளாஸ் விளங்குதா இல்ல கிளாஸ்லயே அவங்க அதோட வேற யாரு டிரெக்டர் எடுத்தாங்க? மிஷ்கினா வேற 5 டிரெக்டர்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் ஒரு எபிசோட்ல ப்ரீவியஸ் ஒரு இவெண்ட்ல பேசியிருந்தாங்க. தியாகராஜா குமார் ராஜா, லோகேஷ் கனகராஜ், வேற யாரு? லோகேஷ் இல்ல அவரை கழுவி ஊத்துனேன் நாங்க. அப்படி அவங்க எப்படி கழுவி ஊத்தி லோகேஷ் கிட்டயே ஊத்துனாங்களாமா? ஆமா கழுவிட்டு. அதாவது இப்படித்தானே நான் என்ன சொல்றேன்னா, அவங்க செஞ்சதுல பிழை சரியெல்லாம் எனக்கு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நானும் ஆக்டிவா பாங்கேற்றேன். ஆமா ஆமா தமிழ்ல நீங்க நல்லா வழங்கமா. ஆனா அவங்க வந்து வளர்க்கவே கூடாது. நீங்க ஆமா அவங்க நல்லா வளர்ப்பாங்க, சரியா? ஆனா என்னன்னா அந்த ஒரு ஹை லெவல் ஒரு ஹை கிளாஸா இருந்துச்சு எனக்கு. ஓகே அவ்வளவுதான். இப்ப அந்த இவெண்ட்ல பேசினதை பத்தி ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி நம்ம நேயர்களுக்கு நம்ம கொடுக்கலாமா? நீங்க நேயர்களுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. ஆனா நம்ம நேயர்கள் என்ன கொடுக்குறாங்க நமக்கு, அதுதானே கவலையா இருக்கு. இப்ப எவ்வளவோ எத்தனையோ இல்ல உண்மை தானே. நான் என்ன செய்ய இவ்வளவு ஆசைப்பட்டு கதைக்கிறேன், எனக்கு அவங்க பின்னுக்கு காட்டுறாங்க. இத பாருங்க, இல்ல சூப்பரா காட்டுறாங்க அப்படிங்கறத நான் சொன்னேன். என்னன்னா ஒரு பாசம் இருக்கா, ஒரு அன்பு இருக்கா நம்ம மேல. உங்க பொண்டாட்டியா நேர்கள் இல்ல, எனக்கு வந்து பொண்டாட்டி இல்ல, ஒரு போண்டாட்டி வாங்குறதுக்கு சரி நமக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன போண்டாட்டி, அதாவது எங்களை பத்தின ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க நல்லா தானே கேக்குறீங்க ஒவ்வொரு கிழமையும் வெக்கமே இல்லாம. ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட்ல கமெண்ட்ஸை போடுங்க. அப்படி இல்லாட்டி RSSINNAROSA rasasinarosa@gmail.com உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வைங்க. ஒண்ணுமே செய்யாம கேக்குறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால தானே கேக்குறாங்க. சரி வாங்க அடுத்து ஜிவிஎம் பத்தி பேசுங்க. பொண்ணை வந்து பசங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு போய்ட்டிக்காக அவங்கள வந்து டீல் பண்ணணும், அவங்கள ஹேண்டில் பண்ணணும். பூங்காற்றே நீ வீசாதே,
நான் தான் இங்கே விசிறி. ஜிவிஎம் பற்றி இப்போ என்னன்னா, ஜிவிஎம் அந்த இவெண்ட்டுக்கு நம்ம போன நேரம் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அவருடைய படங்களுடைய ஹைலைட்ஸ், அவருடைய டவுன்ஃபால் என்ன, அவருடைய ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் உங்களுக்கு மெமரபிளாக மென்ஷன் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லலாம். எனக்கு வந்து என்னன்னு தெரியலை. எனக்கு அவங்க பெருசாக எனக்கு பிடிக்காது. என்ன எறிந்தால தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடு இருக்கு. உங்களுக்கு அது படம் பிடிக்கல? அந்த படம் பெருசாக பிடிக்கல. அந்த படம் கடைசியாக அந்த ஆர்கன் திருடர்களை கொண்டு அந்த அருண் விஜய் எனக்கு ஒரு பிடிக்காது. ஆமா, அந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும். அப்புறம் பொய்க்கு அவர் அராமணமா ஓடிக்கிட்டு இருந்தார் அங்கிட்டும் இங்கிட்டும் சிக்ஸ் பேக்க காட்டுறதுக்காக. அந்த வகையில் அந்த படம் ஓரளவு நல்லா தொடங்கி எங்கெங்கேயோ கிளை கதையாக மாறி போனது எனக்கு எப்படியுமே அந்த படம் ஒரு நல்ல படமாக நான் ஏற்றுக்கவே இல்லை. அவங்க அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ரீசன் அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்ததாக அவங்க சொன்னாங்க. ஒரு மட்டர்னல் ஃபீலிங், ஒரு பட்டர்னல் ஃபீலிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பிட்ரேயல், நிறையா கேரக்டர், அந்த என்ன சொல்கிறது தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா லிட்ரேச்சரில், அந்த தீம்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்ததா ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும்னா எஸ், அதை எனக்கும் ஃபீல் ஆச்சு. அவங்க சொன்னோன்னு தான் எனக்குமே டச் ஆச்சு. ஓகே, எஸ், என்ன இருந்தாலும் இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த தீம்ஸை தாண்டியே ஆர்கன் திருடர்கள் வரணும். உண்மையா அந்த தீம்ஸை பற்றி மட்டுமே பேசியிருக்கலாமே, சம்மந்தம் இல்லாமல் ஒரு சேஸு, ஒரு ஸ்பையி, அது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது கொஞ்சம் அனாயிங் தான். ஆமா, அது அந்த ஒரு சாம்பார் மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் பிணைஞ்சு கடைசியா மூஞ்சில அப்புனமா இருந்துச்சு. அந்த படத்துல இவங்க அனுஷ்கா ஷெட்டி தேவையே இல்லை. ஏய், அவங்க மட்டும்தான் எனக்கு தேவை. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறது. நல்ல 6 அடி அவங்க. ஆமா, அதுல சன் மியூசிக்ல டீப் க்ளீவேஜ் தெரியற மாதிரி ஒரு பிளவுஸ் தான் போட்டுக்கிட்டு வருவாங்க. அத சன் மியூசிக்ல பிளர் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த அசிங்க வேலை? சின்ன புடியமா பார்த்து ஒரு சின்ன சப்பை எடுக்க விடுறாங்க. திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு அது உண்மை. அது ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று நான் ரொம்ப ஷாக்கானது, மின்னலே படத்தை அவ்வளோ ஆக்கள் தூக்கி நிறுத்தினது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா மின்னலை விட எனக்கு பர்சனலாக இப்போ விடுங்களேன், நான் என்ன பிடிச்சா வச்சிருக்கிறேன் விடுங்களேன். இல்லை, மூஞ்செல்லாம் மாறுச்சு உங்களுக்கு. பூ போ பூ போ என் நெஞ்சை கொய்த. ஏன்னா எனக்கு மின்னலே படத்தை விட அலைப்பாயுதே பல மடங்கு பெட்டராக இருந்துச்சு ஒரு ரொமான்டிக் மூவியா. சரியா? அப்படி இருக்க படத்தை தூக்கி வச்சு இவங்க எல்லாம் அப்படி பேசுனாங்க. மின்னலே படம் எப்படி நல்லா இருந்துச்சா? அப்படி மின்னலே படத்துக்கு முட்டு கொடுத்தது எனக்கு என்னமோ அப்படி இருந்துச்சு. அதாவது அந்த சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஒரு கல்ட்டு, நான் அந்த ஜெனரேஷன் காட்டிக்கிறதுக்காக ஆக்கள் சொன்னாங்களோ அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் அந்த ஜெனரேஷன்ல இருந்தவன் தானே. எனக்கு உண்மைக்குமே மின்னலைங்கிறது எவர்கிரீன் ஃபில்ம் எனக்கு. சரியா? இப்ப அதுல ஓகே ஃபில்ம் தான். அதுல ஓகேனா அவர் விட்டு அந்த லாஜிக்கலா நிறைய இடங்கள் அடி வாங்கும். ஆனா ஒரு காமெடி, ஒரு லவ், அப்புறம் அந்த ஒரு த்ரில்லிங், அந்த பாய்ஸ் அடிச்சுக்கிறது, அந்த பாய்ஸ் விட்டு ஒரு இது, அதெல்லாம் அழகா கொஞ்சம் போர்ட்ரே பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்துல. எப்படி இருப்பாங்க? ஏன்னா நான் ஃபனின்னு பார்த்தா கூட எனக்கு விவேக் அந்த படத்தை விட 12B எல்லாம் அடுத்த லெவல் ஜோக்குங்கிறனால எனக்கு என்னமோ தெரியல, மின்னலே அவ்வளவு என் மனசுல ஒரு நல்ல படமா பதியவே இல்லை. ஏன்னே தெரியல. ஆனா அதுக்கு காக்க ஒன் திங், எல்லாருமே காக்க சூப்பர் படம்னு ஒத்துக்கிட்டாங்க. வாரணமாயிரம் மின்னை தாண்டி வருவாங்க. நாங்க எல்லாம் காக்க நீங்க காக்க இல்ல அத வேகமா சொல்லணும். காக்க கனகவேல் காக்க நோக்க நொடியினில் நோக்க சொல்லுங்க. அதான் அங்கே உள்ள எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. வாரணமாயிரம், மின்னை தாண்டி வருவாய், காக்க 3 படத்துலையுமே ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், என்டர்டெய்னிங் மூவி, ப்ளஸ்
நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இம்பேக்ட் பண்ண ஒரு மூவியாக நம்ம அந்த 3 படத்துக்குமே கிரிட்டிசிசத்தையும் தாண்டி அந்த படம் வாரணமாயிரம், காக்க காக்க, விண்ணை தாண்டி வருவாயா, விண்ணை தாண்டி, வேட்டையாடு விளையாடவே ஒத்துக்கிட்டேன். ஆமாம் வேட்டையாடு விளையாடும் இருந்துச்சு தான். ஆமாம் அதை நான் மறந்துட்டேன். அது முக்கியமாக ஏன்னா எனக்கு காக்க காக்கல மாயா கேரக்டர் வந்து ஐ லவ் ஹர். மாயா வந்து என்னை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் பிரேக்கராக நான் பார்த்தேன். அப்போ அதை நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பெருசாக கிரிட்டிசிசம் வரலை. ஆனால் நிறைய பேர் ஜிவிஎம் படங்கள் நிறைய பார்க்கல. நடுநிசி நாய்கள் ஆக்கள் பார்த்துருக்கேன். எனக்கு அதுதான் முதலாவது வெறி வந்துச்சு. இப்ப நீ வந்து ஒரு மூதேசி ஜிவிஎம் எல்லாம் உடுத்திக்கிட்டெல்லாம் வந்து குசு விடுது. நான் நடுநிசி நாய்கள் பார்க்கல. ஜிவிஎம் மாதிரி இதை கேளுங்க. ஒருத்தவர் ஜிவிஎம் மாதிரி, ஒருத்தவர் விண்ணை தாண்டி வருவாயில வர சிம்பு மாதிரி உடுத்திட்டு வந்திருந்தாரு, ஒருத்தவங்க வந்து ஜெஸ்ஸி மாதிரி உடுத்திட்டு வந்திருந்தாங்க. இப்ப இதெல்லாம் உடுத்திக்கிட்டு வந்து ஜிவிஎம் படம் நான் இதை பார்க்கலன்னா எனக்கு கொதிக்கும் தானே. நான் வந்து ஏதோ நீங்களும் கூப்பிட்டனால ஒரு கட்டாயத்தின் பேர்ல போனேன். ஆனாலும் எனக்கு ஜிவிஎம் வந்து பிடிக்கும். ஒரு தரமான டிரெக்டர். அதாவது ஒரு ஃபேன் இல்லாம நான் வந்து என்னைக்குமே செல்வராகவன் ஃபேன் தானே, மிகப்பெரிய செல்வராகவன் ஃபேன். அதை தாண்டி அவங்க அப்படி கூப்பிடுறாங்க. ஓகே இது ஒரு நல்ல டிரெக்டர்னு நானே போனா ஜிவிஎம் விட்டு ஃபேன்ஸ் வராங்க படம் பார்க்காம. இல்லை நடுநிசி நாய்கள் அதான் சொல்கிறேனே, அந்த நேரம் நிறைய பேருக்கு பார்க்க முடியலை. சர்டிஃபிகேட்னால ஆக்களுக்கு தியேட்டர் போக முடியல. நான்லாம் எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேனே, முந்தி தெரியுமா அந்த டிவிடியில் படம் பேர்ன் பண்ணி வரும். முந்தி நம்ம வீடுகள் எப்படி டிவி படம் பார்ப்போம், டிவிடில வரும். அதே நான் பர்ன் பண்ணி வரும்னா என்ன, டிவிடி எரிப்பாங்க இல்ல, டிவிடில படத்தை காப்பி பண்ணி தருவாங்க. அது அந்த கடையில போய் சிடி வாங்கிட்டு வருவாங்க. அது அந்த ரேப்ல எல்லாம் அந்த ரேப்பர்ல போட்டுருப்பாங்களே இந்த படம் எல்லாம். அதுல நான் நடுநிசி நாய்கள் உண்மையா அதுல தான் பார்த்தேன். சரியா, அது வந்து எங்க வீட்டுல நான் இதை பாக்குறேன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிரும்னு நான் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம வீட்டுல காய்ச்சல்ல சாக கிடந்த நேரம் சரி இப்ப பார்த்தா தான் உண்டுன்னு அந்த நேரம் நடுநிசி நாய்கள் பார்த்தேன். அதுல வந்து செக்ஷுவல் சீன்ஸே இல்ல. எக்ஸாக்ட்லி. அது வந்து வெரி வயலண்ட், கொஞ்சம் டார்க், ஒரு ஸ்கிட்சோஃப்ரேனியா அண்ட் டிப்ரெஷன் இருக்க ஒரு மென்டல் பேஷண்ட்டோட தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணதை தான் அவங்க வந்து அதனால தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படம் உண்மையாக நல்ல படம். அது எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம். ஆமாம், அந்த படத்தில் நடித்த ஆக்டரும் ரொம்ப அழகுல்ல. ஆமாம், என்ன விட இல்ல, ஆனா ஓரளவு அழகு. உங்களை விட இல்ல. அவர் இன்னொரு படமும் அதுக்கப்புறம் அவர் உடல வந்து அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் வந்து ஒரு ஹைஸ்ட் மூவி ஒன்று அதுக்கப்புறம் நடிச்சாரு. அது என்ன படம்? நானும் அதுதான் உடனே யோசிச்சேன். ஏதோ அந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவன் வந்து அந்த ப்ரொடியூசர் விட்டு மகனோ என்னமோ அந்த மாதிரி எலிட் if I'm not wrong. பட் அது அப்புறம் அதுலேயுமே நிறைய பேர் ஏதோ ஜிவிஎம் விட்டு சின்ன மூவிஸ் எல்லாம் சொல்லிட்டு வனமகள் நான் பார்த்தேன். நான் உண்மையை சொல்லவா, அதாவது இது வந்து நம்ம இப்படி ஒன்று செய்வோம். எனக்கு அந்த நம்ம போன இவெண்ட் வந்து ஒரு இந்தியன் இதை தழுவின மாதிரி இருந்துச்சு. அங்கே செய்கிற அந்த ரவுண்ட் டேபிள் அந்த அதுகள் போல் நாங்களும் ஒரு டிஸ்கஷன் செய்வோம். அது இல்லாமல் அவர் தொடக்கத்திலே பாருங்க பிளைண்ட் ரேங்கிங் எல்லாம் கொடுத்தாருல்ல, நம்மளை ரேங்க் பண்ண சொல்லி. ஆமாம், இர்ஃபான் மாதிரி இல்லை, நான் திருப்பி சொன்னேன் அந்த மூதேசியே அத யுஎஸ்ல இருந்து காப்பி அடிச்சு. இல்ல அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளே இர்ஃபான் பார்த்திருப்பீங்க, இர்ஃபான் மாதிரி பிளைண்ட் ரேங்கிங் பண்ணனும்னு சொல்லி தான். இர்ஃபானே எனக்கு கண்ணலையும் காட்டல அந்த பிளைண்ட் ரேங்கிங் பண்றது. அவனுக்கு புள்ளையும் கொண்டு வந்துட்டான் இன்ஃப்ளூயன்சிங், அது தெரியுமா? தெரியும். அப்போ எனிவேஸ் நான் என்ன அதில் முதலாவது அதான் அந்த எலிட்டு அவங்க அப்படி இப்படி ஹை கிளாஸுங்கிறதையும் தாண்டி எனக்கு அந்த இடத்துல உட்கார்ந்தோடனே செட் ஆகாதது. ஏன் இவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னா ஒத்தன்டிக்காக ஒன்று செய்கிறாங்கல்ல, ஒரு தழுவலாக இருக்கே. நான் இது அவங்க பேசுகிறது முதற்கொண்டு அந்த மீம்ஸில் பார்த்த வார்த்தைகள், அந்த ஃபீல்ட் அவுட்டுன்னு அந்த ஜென்சி வார்த்தைகளை அடிக்கடி போட்டுக்கிட்டு அவங்க எல்லாமே ஃபோனை சைலண்ட்டில் போடலை. சரி என்ன செய்ய, அது பரவாயில்ல, அது பின்னுக்கு பேக்ரவுண்டா நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸா வச்சுக்குவோம். அப்படியே அப்ப போய் ஃபோன் எங்க இருக்கு? ஃபோன் இருக்கு பிட்டக்கோட்டு வேலை, நான் இருக்கிறேன் பிளியந்தலை. சரி போய் எடுத்துட்டு வாங்களே. நீங்க அப்ப பேசிக்கிட்டே சரியா. அந்த இவெண்ட்டுக்கு நம்ம போனது நேரம் என்னன்னா, உள்ளுக்கு உண்மையா அந்த இவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது ஒரு 30 பேர். இப்போ நான் கூட எதிர்பார்த்து போனேன், இந்த கொழும்புல அவ்வளோ தமிழாக்கள் இருக்காங்க. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிரெக்டரை பற்றியோ நமக்கு பிடிச்ச படங்கள் பற்றியோ அவங்க அதுலேயுமே நிறைய செய்கிறாங்க. பார்ட்டி இவெண்ட் செய்கிறாங்க, ட்ராமா செய்கிறாங்க.
அப்போ அதுகள்லாம் பார்க்குறப்ப அது நிறைய பேர் விரும்பி வருவாங்கன்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியுமே ஒரு 10 பேர் 12 பேர் தான் வந்திருந்தாங்க. வந்திருந்துமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருந்தாங்க தான். ஆனால் 3 hour அந்த ஈவெண்ட், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 10 to 1ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது 10:30, பட் கட்டாயம் 3 hour செஞ்சாகணுமா, அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த இடத்துல அவங்க 1:30 வரைக்கும் இழுத்ததே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. 1 மணி வரைக்குமே அந்த கான்வர்சேஷன் அப்படியே ரெப்பப் பண்ண மாதிரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோனை பேசிட்டு எங்கேயோ போயிட்டீங்க? சாரி, எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால். அதுவும் நான் நார்மலாக அந்த ஃபோனை சைலண்டில் போட்டு தான் வச்சுருப்பேன். இல்லையே, இது 2வது தடவை இந்த மாதிரி உங்களுக்கு டியூரிங் ரெக்கார்டிங் ஆகிறது இல்லை, ரிங் ஆகாது, சைலண்டில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு வைப்ரேட் ஆகிறது உங்களுக்கு மட்டும்தான் விளங்கும், நான் ஆஃப் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்போ நல்லா ப்ராப்பராக ரிங் ஆச்சு, அதே மாதிரி இந்த முறையும் ரிங் ஆச்சு. அப்படி அப்போ மன்னிச்சுங்க, நான் வந்து வெரி அன்ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணி. ஆமாம்மா, பாட்காஸ்ட் மிஸ் பண்ணேன் 2 weeks, மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, எல்லாம் உருட்டுங்க நல்லா. மனசே சரி சொல்லுங்க, அந்த ஈவெண்ட்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆட்கள் தான் வந்திருந்தாங்க. அந்த 10 வந்திருந்த 12 பேர்கிட்ட வச்சு நம்ம என்னது அவங்கள்ட்ட, ஏன்னா ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிற இம்பேக்ட் கூடவா இருக்கும், நிறைய இன்புட் குறைவா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விண்ணை தாண்டி வருவாயெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணப்படும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஆட்கள் ஆமா நல்ல படம், ஜெஸ்ஸி ஒரு டாக்ஸிக் கேரக்டர், ஃபைன், மூவ் ஆன், அடுத்ததுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு சர்ஃபேஸ் லெவலாவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சர்ஃபேஸ் லெவல்னு சொல்ல மாட்டேன், இன்னும் யாராவது ஒருத்தவங்க அந்த ஜெஸ்ஸியோட கேரக்டரிஸ்டிக்கை பிரேக் டவுன் பண்ணி அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அது யாருமே பெருசா பண்ணல. ஏன்னா அங்க வந்திருந்த 12 பேருக்கு வந்து ஓகே படம் நல்லா இருந்துச்சு, ஜெஸ்ஸி ஒரு டாக்ஸிக் கேரக்டர், ஃபைன், அடுத்த டாபிக்னு அடுத்த டாபிக்கு போயிட்டாங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வேற என்னமோ ஒரு படம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, என்னை நோக்கி பாயும் தோட்டாவா, இல்லை ஏதோ ஒன்று அந்த மாதிரி. இல்ல என்னது சிம்புவோட படம் வெந்து தணிந்தது காடு. வெந்து தணிந்தது காடுல அச்சம் என்பது மடமையடா இல்ல, அதை பத்தியும் பேசுறாங்க. ஆமா 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 ஆமா. ஆனா எனிவேஸ் இல்ல ஓகே, இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நீதானே என் பொன் வசந்தம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது ஒரு 1/2 மணி நேரமா கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அது வந்து அவங்க பேசின அந்த கான்வர்சேஷன் உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன் சொல்லுங்க, ஏன்னா நீதானே என் பொன் வசந்தம் வந்து நான் அந்த டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தது மாதிரி தான். ஆஃப்டர் விண்ணை தாண்டி வருவாயா அந்த படம் வந்ததுனால ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்த உடனே போய் தியேட்டரில் பார்த்ததுனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலை அது மீட் பண்ணலை. அதனால நான் வந்து அந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்தை 2வது தடவை பார்க்கவே இல்லை. ஆனால் நிறைய பேர் அந்த டிஸ்கஷனில் பேசுனதை கேட்டு ஓ மேபி நான் அதை 2வது தடவை வேறொரு கண்ணோட்டத்தோட பார்க்கணுமோன்னு எனக்கு தோணுச்சு. இல்லை அதுதான். எனிவேஸ் நான் வந்து அதில் மெயினாக எனக்கு தோணுனது, இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டுமே, நான் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இந்த ஃபோன் வந்து இன்டரப்ட் பண்ணுச்சு. என்னன்னா ஒரு ஒத்தென்டிசிட்டி இல்லை. தொடக்கத்திலே வந்து இர்ஃபான் ஊட்டக்கு பார்த்துருப்பீங்க தானே, அந்த மாதிரி பிளைண்ட் ரேங்கிங், அது இல்லாமல் இது அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சு பண்ணுற மாதிரி, அதையும் தாண்டி பேசுகிறவங்களும் கூட அந்த ஜென்சி ஸ்லாங் அதுகளை பாவிச்சோன்னே எனக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் பேசுகிறோம், கொழும்புக்குன்னு ஒரு தமிழ் இருக்குது, அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம யோசித்து நிறைய செய்யலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுல ஒரு சின்ன கிரிட்டிசிசம் உங்களுக்கு எதிராக நான் சொல்லவா? ஏன்னா இர்ஃபான் ஊட்டி இது ஒத்துக்கிறேன், பிளைண்ட் ரேங்கிங்கிறது சுத்தி எல்லா சோஷியல் மீடியாலையுமே பார்த்தா அது ஒரு வெறுத்து போயிருச்சு எனக்கு. அதை தாண்டி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்வர்சேஷன் இஸ் ஃபைன் என்னை பொறுத்தவரையில. ஏன்னா அது இன்டர்வியூவை பார்த்து மட்டும் வந்தது கிடையாது. காலங்காலமாக எல்லாம் இந்த மாதிரி ஸ்மால் டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் டேபிளாக இருந்து எல்லாருமே இன்புட் கொடுத்து அது நடக்கும். அந்த ஃபார்மேட் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஜென்சி ஸ்லேங்குக்கும் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் வயசு கூட அந்த இடத்துல நிறைய பேர் வேறு யங்கர் ஜெனரேஷன் யங்கருங்கிறனால அவங்க பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன பழக்கமாக இருக்கும் அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுறதுக்கான காரணம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதை பேசுகிறீங்க, அவங்க ஜென்சி தமிழ் தான் பேசுவாங்களா இருக்கும். எனக்கு என்னென்னா அவங்க பேசுகிற நேரம் அப்படியே அந்த மீம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அவங்க மீம்ஸில் தான் அந்த ஜெனரேஷனே பேசும், என்ன தான் செய்ய.
அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சொந்த அனுபவம், சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், சொந்த வாழ்க்கை இதுகள் நீங்க இல்லையா? வந்து என்னது மத்த முஸ்லீம் பொடியங்க சொல்றத கேட்டு அதை அடாப்ட் பண்ணி இல்லையே, நம்ம முஸ்லீம் பொடிங்க மட்டும் இல்லையே, நம்ம பேசுற நேரம் வந்து நம்ம மீம்ஸ உதாரணமா வச்சு நம்ம பெருசா பேச Yeah, மாட்டோமே. that's because அந்த ஏஜ்ல நமக்கெல்லாம் கையில ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அந்த நேரம் மீம்ங்கிறதே ஒண்ணு கிடையாதுல்ல. இப்ப அவங்களுக்கு வந்து மீம்ஸ் தான் தெரியும், அதனால அவங்க அது மாதிரி அப்ப பேசுறாங்க. அந்த அவங்க டே டு டே மீம்ஸோடையும் சோஷியல் மீடியாவிலையும் அதிக இன்டராக்ஷனை வச்சிருக்கிறனால அது வந்துருது இயற்கையா. ஆமா ஆமா, அப்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணல, அது ஃபோர்ஸ் பண்ணி வரவே இல்ல என்ன பொறுத்தவரையில. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பேசுறேன்னா இன்னும் எவ்வளவோ மீம் டெம்ப்ளேட்ல பேசலாம். அதுக்கு அவங்க ரொம்ப டோன் டவுனா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உண்மையா. சரி சரி. அப்ப ஆனா டெக்னிக்கலி அந்த டெக்னிக்காலிட்டிஸ் அந்த அதெல்லாம் தவிர்த்து டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்களை பத்தி நீங்க என்னென்ன ஃபீல் பண்ணுங்க? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கேட்டது, ரொம்ப ஒரு அனாயிங்கா கேட்டது? அனாயிங் தெரியல எனக்கு வந்து நான் என்ன யோசிச்சதுன்னா, இப்போ ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு பிடிச்சி வாரீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு நியூட்ரலாக தான் போனேன். இதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணலை. ஓ, நீங்க நியூட்ரலா போயே நீங்க வந்து நியூட்ரலா தான் போனீங்களா? ஆமா. இல்ல ஏன் இல்ல, நீங்க வந்து மண்டையில ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்க இவங்க வந்து அந்த ஹை கிளாஸை தான் பேசுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அதை நான் சொல்லல. நான் சொல்றேன் ஜிவிஎம் பாயிண்ட்ஸ், ஜிவிஎம் பாயிண்ட்ஸ் பேசுற ஆக்கள் இல்ல, ஜிவிஎம் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட் அது ஜட்ஜ் பண்ணி தான் போனேன். ஆமா. இது வந்து நான் ஓகே எனக்கு ஜிவிஎம் பிடிக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, ஐயோ நான் இதை ஒழுங்காக ரிசர்ச் பண்ணவும் இல்லை, நான் எப்பயோ பார்த்த படங்கள் தான், ஜிவிஎம் ஒரு 4-5 வருஷமா படமும் பண்ணலை, எப்படி பேச போகிறேன்னு போனேன். அப்போ அங்கே வந்து ஆல்ரெடி இதை ஒரு டாப்பிக்காக கொடுத்து ஒரு மாதத்துக்கு முதலே நாங்கள் இத்தனையாம் தேதி செய்ய போகிறோம்னால வந்தவங்களும் மிகப்பெரிய ஜிவிஎம் ஃபேனாக இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் நான் யோசித்தது, அவங்க தரமான பாயிண்ட்ஸை எடுத்து வைப்பாங்க. அப்போ நான் அதில் இருந்து இன்னும் ஒரு கியூரியாசிட்டியோட போனேன். ஓ, அதுல ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஒருத்தர் வந்து அவர் ஜிவிஎம் ஃபேன் இல்ல, அவர் போட்டோகிராஃபர்னால அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப இல்ல. இன்ட்ரெஸ்டிங். அதுதான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்கிரீன் பிளே நகர்வு, அவர் ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு மாத்தின ஸ்கிரீன் பிளேஸா இருக்கட்டும், அந்த ஏதாவது ஒண்ணு நமக்கு டெக்னிக்கலி நமக்கு தெரியாததை நமக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுல ஒருத்தர் சொன்னாரு. ஆமா, அந்த ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு அந்த போட்டோகிராஃபி ஆங்கிள் எந்தெந்த இடங்கள் எப்படி ஷாட்ஸ் இவங்க வச்சிருக்கிறாங்க, இது வேற படங்கள்ல இல்லாத ஜிவிஎம் என்ன கொண்டு வந்தாருங்கிறத தவிர்த்து மற்ற எல்லாருமே என்ன மாதிரி படம் பார்த்துட்டு பேசுனாங்க, அவ்வளவுதான். அப்ப அதுல சிலவங்க படம் பார்க்கலன்னதும் எனக்கு செம்ம காண்டாகுச்சு. இல்லை, அது ப்ராபப்ளி அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அது ஒரு குட் மிக்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் டெக்னிக்கல் நாலேஜோட இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ப்ராபப்ளி. எனிவேஸ், நம்ம இப்போ நேயர்களுக்கு வந்து அந்த ஒரு மொழி சங்கமத்தில் இருக்காதனால இப்போ நம்ம சொல்றது ரிலேட் பண்ணிக்கல. அது பட் இது என்னூட்டும் உங்களூட்டும் கருத்து இப்படி ஒன்றுக்கு போனோம், அது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. உங்களுடைய ஊர்லையுமே உங்களுடைய இதுகளையுமே நிறைய இந்த தமிழ் ரிலேட்டடாக நிறைய நடக்கலாம். அதுகளுக்கும் போய் பாருங்க. நீங்க வந்து அதுல போய் ஆக்டிவா வாலண்டியரா இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஒரு ஸ்பெக்டேட்டராக போய் பாருங்க என்ன நடக்குது, நம்மளை சுற்றி வர இருக்காக்கள் என்ன யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்போம். ஆன்லைனில் இருக்கிற மக்களும் நிஜ வாழ்க்கையில் இருக்க மக்களும் வேறுபட்டவங்க. அதுக்காகவாவது ஒரு எக்ஸ்போஷருக்காக நீங்கள் போய் பார்க்குறது நல்லாயிருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாம். இப்போ இப்படி தான் நம்ம ஷோவை தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு எங்கே போனாலும் நம்ம ஷோ மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு என்கேஜிங்காக, தாட் ப்ரொவோக்கிங்காக, காமெடியாக, செல்ஃப் டெப்ரிகேட்டிங்காக, அந்த மாதிரி எல்லாமே ஒரு கலந்த ஒரு ஷோ தானே இது. அதனால தான் பாருங்க. ஆமாம் ஆமாம், அதனால தான் பாருங்க அவங்க கேட்டு 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 ஃபுல்லாக ஆத்தலாகி அந்த நாங்கள் அவங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்கிறலாம் மறந்துடுறாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு ஒரு திகைத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஷோவை. நீயே ஒரு பிம்பத்தை வளர்த்துக்க. இதுக்கு பேர் பிச்சை. வாங்க அப்படியே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். எப்ப கல்யாணம் அங்கிள், இந்த உனக்கு எப்ப கல்யாணம்? பிப்ரவரி 30. அடுத்த செக்மெண்ட்ல நான் முக்கியமா பேசணும்னு நினைச்சது என்னன்னா, நான் அங்கே கொழும்புக்கு போன நேரம் கூட நிறைய பேர் என் வயசில் உள்ளவங்க, என்னை விட வயசு கூடவா இருக்கிறவங்க, என்னை விட 1-2 வயசு சின்னவங்களா இருக்கிறவங்க எல்லாருமே சிங்கிளாக இருக்காங்க இன்னுமே. அதாவது நான் கூட யோசித்தேன், ஓகே நம்ம போய் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் யாருக்காவது சரி ஒரு பார்ட்னர் இருக்கும், அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல சரி இருக்கும், இல்லாட்டி வீட்டில் பார்த்துட்டாங்க கட்ட போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன்.
என் நண்பர்கள்ல யாருமே எனக்கு அந்த நல்ல விஷயம் சொல்லல. எல்லாருமே ஒருத்தவங்க கூட எனக்கு அந்த நல்ல விஷயம் சொல்லல. நான் வந்து முந்தி வேலை செஞ்சவங்களை போய் மீட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன், ஸ்கூல் யூனியில படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணேன். எல்லாருமே சிங்கிளா தான் இருக்கு. ஆனா சில நேரம் இப்படிதான், அந்த புதுசா வந்தனால அதை வெளியே சொல்லி இது பண்ணிடக்கூடாது, ஜிங்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவங்க அதான காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை, புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் அந்த மாதிரி அவங்க புத்தியில வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. என்னவோ தெரியல, எனக்கு என்னமோ பார்த்தோன்னே எல்லாரும் என்னடா இன்னும் சிங்கிளா இருக்காங்கன்னு. அதுல நான் கேட்டேன், என்னப்பா நீங்கெல்லாம் இப்ப சரி ஏதாவது பார்ட்னர் இருக்கும், நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப எக்ஸைட்டடா வந்தா யாருமே நல்ல விஷயம் சொல்றீங்க இல்லையே அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப அவங்க சொன்னாங்க என்னதான் செய்யறது, வீட்டில் பார்க்குறாங்க நாங்களும் பார்க்குறோம் ஆனா அமையுதில்லை. ஆனா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ கல்யாணமா வேண்டவே வேண்டாம், ஐயோ பயமா இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அப்படி ஒரு க்ரௌட் சொல்லுது, இப்படியும் ஒரு க்ரௌட் சொல்லுது. அப்ப நானும் அப்படியோ சரி சரி சரின்னு நான் விட்டுட்டேன். நான் வந்து இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு எபிடமிக்கா பார்க்கறதா, ஒரு இந்த வயசுல இருக்க யாருமே 90s கிட்ஸ் நிறைய பேர் கட்டுறவங்க ஆல்ரெடி கட்டிட்டாங்க, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா சிலது இப்ப கட்டிக்கிட்டு வராங்க 2-3 பேர். சரியா, அதை தவிர்த்து நிறைய பேர் பார்ட்னர்ஸ் தேடுறதுலையோ அந்த ரொம்ப டிலே ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த ஜெனரேஷனே. இல்லப்பா அதான் இப்ப 90s என் ஃப்ரெண்ட்ஸா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணாங்கல்ல, அப்புறம் அப்படியே நின்றுச்சு. இப்போ உள்ளவங்க வந்து அந்த அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அப்படி இருந்துமே எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஆப்பிள்ல தானே, நான் ஆப் டிலீட் பண்ணிட்டு தானே, ப்ரௌசர்ல போய் பார்த்தா என்னோட படிச்ச யாராவது பழையாக்கள் ஒரு 2-3 பேர் சரி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து லைக்கை போட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்பெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸே கமெண்ட் பண்றது இல்லை, எத்தனை பேருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போடுவீங்க, அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்துடுறது. அப்படியும் நடக்குது. ஆனா அவங்கெல்லாம் சிங்கள மக்கள், சிங்களாக்கள். ஆமா, தமிழ்ல யாராவது ஒருத்தவங்க கட்டுவாங்க நல்ல செய்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இன்னும் வரல. அது நான் திருப்பி அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இப்படி எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு. கோவிட் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த வேலையில டிலே ஆகுனது, வேலை கிடைக்க டிலே ஆகுனது. இப்போ சொந்த பிஸ்னஸ் போட ஐடியா இருந்தவங்க எல்லாம் சரியான மாதிரி பின்தங்கி கோவிட்ல அடி வாங்கி, ஏன்னா அந்த கோவிட்ல ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ், ஒரு பொருளாதார இது ஒன்று வறட்சி ஒன்று வந்தனால ஸ்ரீலங்கால தன்னூட்டு இப்ப அதுவும் ஒரு 3 வருஷம் அது போச்சுல, 3-4 வருஷம். அப்ப நிறைய பேர் 23 வரைக்குமே நல்லாவே போச்சு. ஆமா, அப்ப அதனால அவங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள் நிறைய பிளான் மாறி இருக்கும். இப்ப என்ன யோசிச்சிருப்பாங்க, ஓகே இந்த ஒரு பிசினஸையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையோ 2020 செய்வோம், அப்புறம் அந்த காசு கொஞ்சம் டைட் ஆகும் தானே, அப்போ ஒரு 2-3 வருஷத்துல கல்யாணம் கட்ட சரியா இருக்கும்னு. இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் செஞ்சதே 24-25 ஆகிருச்சுன்னா, அப்ப இதை கல்யாணத்துக்கு செலவழிக்கணுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவழிக்கணுமா, புது வேலை மாறணுமா, மாறக்கூடாது, அந்த மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அது ஒரு முக்கிய காரணமா பாக்குறேன். என்னதான் ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய காரணம் தான். ஆமா ஆமா, ஏன்னா ஸ்ரீலங்கால கோவிடுக்கு அப்புறம் இதுவும் வந்ததே, அது என்ன சொல்றது, எக்கனாமிக் கிரைசிஸ். ஆமா ஆமா, அதைத்தான் நான் சொன்னேன், எக்கனாமிக் கிரைசிஸ் தான் மெயின். கோவிட் வந்து ஒரு 2019-20 ஆட்டி படைச்சிச்சு, 20-21, அப்புறம் அங்கிட்டு 22-23 நீடிச்சது பொருளாதார எக்கனாமிக் கிரைசிஸ் தான். ஆமா ஆமா, அதெல்லாம் வந்ததுனால ஆட்கள் விட்டு லைஃபே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சோ தெரியல. அது நான் அதை யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். அதனால தான் அந்த ஜென்சி கிட்ஸ் அந்த 2000 பிறந்தவங்களுக்கு இப்ப எல்லாம் சரியாகிட்டு வருது. அவங்க எல்லாம் முடிச்சு 26-27 வயசுல கல்யாணம் நடக்குது. இந்த 94, 95, 96 பிறந்தவங்க தான் அந்த 3 வருஷம் அந்த சரியா அடுத்த கட்டத்துக்கு ஒரு 24-25 வயசுல தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய் லைஃப் டிசிஷன்ஸ், அதாவது வேலையில நான் எங்க இருக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணுமா, கார் வாங்கணுமா, அடுத்து கல்யாணம் இத்தனை வயசுல பண்ணணுங்கிற நேரம் அந்த 3 வருஷம் அடி விழுந்துச்சு இல்ல. ஆமா, அதுல இன்னொரு கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா பாக்குறேன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் விலை எல்லாம் கூடிருச்சுல. வீடு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணணும் அல்லது வீடை வாங்கணும், இல்லாட்டி அதை ஒன்று பார்த்து வைக்கணும், அந்த பாத்வேல இருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே டிலே ஆயிடுச்சுன்னா உலகம் பூரா, இது இலங்கைன்னு மட்டும் இல்லை, உலகம் பூராவே அந்த
ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் எல்லாம் கூடிருச்சு. அது ஒரு எக்கனாமிக் ரீசனாக நான் மெயினாக பார்க்குறேன். ஆட்களுக்கு அதனால லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியாமல் போயிருச்சு. இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து ரோல் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது இணையம் மூலமாக நம்ம ஒரு டேட்டிங் ஆப்பை திறந்தா லெஃப்ட் ரைட்னு பண்ணுறதுக்கே 1000 ஆட்கள் இருக்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் கூடிருச்சோ, அது ஒரு ஃபீலிங் எனக்கு. அதாவது நான் நிஜமாக உண்மையாகவே சொல்கிறேனே, நம்ம வந்து ஒரு 5 பேர் பார்க்குறோன்னா இந்த 5 விட்டால் நமக்கு ஆப்ஷன் இல்லை, நம்ம இதில் ஏதாவது ஒரு ஆளை வந்து நெட்டையோ குட்டையோ காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்துக்குவோம், கொட்டை இல்லாமல் அவங்க இல்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்துக்குவோம், நம்மளை மாத்திக்குவோம் அப்படின்னு ஒரு செட்டிலிங் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. இப்ப 1000 ஆப்ஷன் இருக்குங்கிறப்ப அதுல ஒரு குறை இருக்கு. ஆனா அது குறை இல்லாம எனக்கு ஒன்று பெர்ஃபெக்டா மற்ற 995 கிடைக்கும் அப்படின்னு அந்த 5ஐயே ஃபுல்லா கட் பண்ணிடுறாங்க. விளங்குதா? இல்ல அது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு காரணமோன்னு யோசிக்கிறேன். இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னன்னா இப்போ அதுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கல்யாணத்துக்கு போகாட்டி சரி. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்களே பாதி பேர் இன்னும் ஒத்தையாகவே இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ அதுக்கும் 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டு சரி இருக்கணும். அது அவங்களுக்கு தான் அது உள்ளுக்கு போகவே பயப்படுறாங்களே. ஆமாம், போகவே ஏன் பயப்படுறாங்க? அது ஆசையா இருக்காங்க ஆனா பயப்படுறாங்க. நம்ம காலத்துல வந்து இந்த டேட்டிங் இது வரலையே, அதாவது டேட்டிங் ஆப்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அது நடுவுல வந்தது. கொழும்புல இருக்க தமிழாக்களுக்கு டேட்டிங் ஆப் குறைவா தான் இருக்குன்னு அது வந்து நடுவுல வந்தது. இவங்க வந்து பிறந்தது மத்த காலத்துல. விளங்குதா? அப்ப இவங்களோட மைண்ட் செட் படி நம்ம மைண்ட் செட் எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே தான் போறாங்க. ஆனா இந்த கேப் விழுந்து அதுல நிறைய லைஃப் டிசிஷன்ஸ் மாறினனால இப்போ உள்ளவங்களுக்கு இந்த டேட்டிங் அப்போ இல்லாட்டி ஃபாஸ்ட் டேட்டிங் ஒரு மாதம் 3 மாதம் 6 மாதம் பேசி பார்க்குறாங்க. சரி வரலைன்னா ஜெனுவினாவே இல்லைன்னு பிரிஞ்சிடுறாங்க. முந்தியெல்லாம் ஒரு காதல்லாம் பிரியவே இயலாது. அப்படி பிரியறனாலும் 2-3 வருஷம் சரி லவ் பண்ணணும், பண்ணித்தானே பிரியணும். இப்பெல்லாம் ஃபாஸ்ட் டேட்டிங் தான். ஒரு 3-4 மாதம் பார்க்குறாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஒத்து வராட்டி கசக்குனதை புளிஞ்சிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். கசக்குனதை புளிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ்னு அவங்களுக்கு தேவையானதை தேடிக்கிட்டு போறாங்க. அதுதான் நீங்க சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் கூட இருக்கிற ட்ரெண்ட். இன்னொன்னு நம்ம உங்களுக்கு அதே ஆப்ஷன் தான், அது ஒண்ணு வந்தாலே அதுதான் நம்ம ஆப்ஷன். அந்த மிகப்பெரிய ஒரு ஆப்ஷனை தேடுறதுக்கான ஒரு போராட்டம் தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பிரச்சனையை நான் பார்க்குறது என்னென்னா, ஆட்களுக்கு வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸும் ரொம்ப ஸ்லெக்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பார்ப்போமே, அரேஞ்ச்டாக ஒருத்தவங்களை பார்க்குறேன்னா முந்தி எல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தானே ஆப்ஷன். அப்போ பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, சுற்றி உள்ள சித்தப்பா மாமா அத்தை பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய டக்குன்னு பார்த்து கட்டி வச்சிருவாங்க. இப்போ வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. சுற்றி வர உள்ள சித்திமாரோ சித்தப்பாமாரோ பெரியப்பாமாரோ பெரியம்மாமாரோ யாரும் பார்க்குறது இல்லை. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அம்மா அப்பா மட்டும் பார்க்குறப்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று அவங்களும் என்னென்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி, பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும், அதுதான் இல்லை. அது நல்லதான், நம்ம வந்து இவால்வ் ஆகிறது சரியாக தப்பான்னு பேசலை, அது ஒரு காரணம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம எல்லாரும் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறது குறைஞ்சு போய் அம்மா அப்பா மட்டும் பார்க்குறாங்க. அம்மா அப்பா மட்டும் பார்க்குறப்ப என்ன நடக்குன்னா அவங்களும் பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நிறைய ஃபில்டரேஷன் ஸ்லோவாக பார்க்குறதுக்கான சான்சஸ் கூடிருச்சுங்கிறேன். இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கம்யூனிட்டியா வாழ்றதே இப்ப குறைஞ்சுக்கிட்டு வருது. சரியான மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்டா மாறிட்டாங்கல்ல. சித்தப்பா வருவாரு, முந்தியெல்லாம் எப்படி ஃபோன் இருக்காது. அப்போ என்ன, வீட்டுக்கு சித்தி சித்தப்பாலாம் வருவாங்க, வந்து பெல் அடித்து பார்த்துட்டு அப்புறம் போய் தான் லேண்ட்லைனில் கால் பண்ணி சொல்லுவாங்க, வந்து 12 மணியே போல் பெல் அடித்து பார்த்தேன் இருக்கலை அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. இப்போ வந்து என்னன்னா பாதி நேரம் ஃபோன்லேயே பேசிடுறது, ஹியூமன் இன்ட்ராக்ஷனே குறைவு. ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னா போய் பார்க்கறதோட நிறுத்திடுறாங்க. மற்றும்படி அவங்க வீட்டில் அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும்னு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றும்படி அவங்களுக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட்டோ பொழுதுபோக்கோ நிறைவேறனால அவங்களோட ஒரு குடும்பம் அவங்க புள்ளகேனே போயிடுறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, முந்தியெல்லாம் எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தார், அதுவும் எங்கள் அப்பாவுட்டு சொந்த தம்பி சித்தப்பா இல்லை,
அவர் எங்க அப்பாக்கே ஒரு 2வது கசின் மாதிரி தான் அவர் வந்து சொல்லாம கொள்ளாம வருவார். கொழும்புக்கு வந்தாருன்னா திடீர்னு வருவாரு, அன்னைக்கு தங்கிடுவாரு வீட்டுல, தங்கிட்டு வேலையெல்லாம் கொழும்புல எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி போயிடுவாரு. அப்ப அதெல்லாம் பாருங்க இப்ப இல்லவே இல்லையே. அவங்க வாரத்துக்கு 2 நாள் முன்னாடி கால் பண்ணி நோட்டீஸ கொடுத்து இருக்கிறீங்களா வைக்கிறீங்களா வந்து தங்குறேன்னு கேட்டுட்டு பெர்மிஷனை வாங்கிட்டு வந்து அப்படி நடக்குது. முந்தியெல்லாம் வருவாங்க, தங்குவாங்க, போயிடுவாங்க. இப்போ அதனால தான் அந்த அரேஞ்ச் மேரேஜில் மற்ற குடும்பங்கள் இன்வால்வ் ஆகுது இல்லைங்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அது பிடிக்கதும் இல்லை இப்போ நிறைய பேத்துக்கு. அதான் நம்ம வந்து மனிதர்களும் இன்டராக்ட் பண்ணுறது, உட்காந்து பேசுறது, அந்த ஒரு கல்ச்சரே குறைஞ்சிக்கிட்டு வருது. என்ன இப்போ எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும். நான் வெளியே ட்ரிப் போன நேரமோ ஹாலிடேஸ்க்கு போன நேரமோ எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த அவ்வளவு பிளேசஸையும் பார்க்கணும், அதையும் தாண்டி இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட உட்காந்து நல்லா சிரிச்சு பேசணும், உட்காந்து பேசணும். எனக்கு அதுதான் என்னைக்குமே பிடிச்ச விஷயம். இப்போ அதனால தான் பார்க்குறேன் அதுகள் குறைய 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 உங்களுக்கு எப்படியுமே மன அழுத்தம் கூடும் தானே. ஒரு ஃபோனோ ஒரு யூடியூபோ எவ்வளவு தான் நீங்க வந்து இட்ஸ் a டிஸ்ட்ராக்ஷன், டீஸ்ட்ரெஸ் இல்ல. ஆமா, இட்ஸ் நாட் a solution. இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். உங்களை டீஸ்ட்ரெஸ் பண்ணாது. அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வேலை பழுல இருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே ஒழிய ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்லாட்டி நல்ல ஒரு கசினோ, அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிகளோட உட்காந்து பேசுகிற நேரம் தான் உண்மையான உங்கள் இமோஷன் வெளியே வந்து மனசு விட்டு பேசுவீங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மைதான். அந்த ஹியூமன் டச்சு குறைஞ்சதுனால நமக்கு கனெக்டாக, அதாவது நிறைய பேர் வந்து வீட்டில் பார்த்து வச்சாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு யாரையாவது பார்த்து விரும்பி இருப்பாங்க, அதுக்கான சான்சஸ் குறைஞ்சிருச்சு. அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பெண்கள் வந்து, இது நான் பெண்ணாக இருந்து சொல்கிறேன், என்னன்னா பெண்கள் நிறைய பேர் ஒரு பார்ட்னரோ ஒரு திருமணமோ விரும்பாததுக்கான காரணம் வந்து நான் வேலிடாக தான் பார்க்குறேன். அது ஒரு வேலியாக பார்க்குறாங்க. இண்டிபெண்டன்ஸே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த நிம்மதியாக இருக்கிறதெல்லாம் போய் அவங்க அடான் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எடுத்துக்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணால். ஏன்னா அவங்க தான் சமைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு அது பெரிய மாற்றம் இல்லாட்டியுமே பெண்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றம், அது கட்டாயம் மாறியே ஆகும். அப்படி மாறுறதுக்கான ஒரு மென்டாலிட்டியில் நான் இருக்கனா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரீடம்க்கு, தன்னுடைய சுதந்திரத்துக்கு அவங்க நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பெண்கள் நிறைய பேர் திருமணம் வேணாம் அப்படின்னு வயசுல உள்ளவங்க சொல்றாங்க. அது உண்மை தானே. ஏன்னா அவங்க அந்த படிச்சு இப்போ ஒரு இண்டிபெண்டா இருக்கிற நேரம் இன்னமுமே இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இலங்கையிலலாம் அந்த ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரிய வேல்யூவை எதிர்பார்க்குற குடும்பங்கள் நிறைய இருக்குல்ல. அப்போ அதனால தான் அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு, தயக்கமும். இப்போ இவ்வளவு செஞ்சுட்டு நான் போய் இது வரைக்கும் செஞ்ச எல்லா வேலை எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தாண்டி கம்ப்ளீட்லி ஒரு முற்று முழுதா மாறின ஒன்றை நான் செய்யணுமா, அதுக்கு நான் ரெடியா அப்படின்னு. ஆனா அதே சமயத்துல இப்ப வந்து ஆண்களுமே ஆண்கள் விட்ட அம்மா அப்பா எப்படின்னு தெரியல, பெண்கள் விட்ட அம்மா அப்பா எப்படின்னு தெரியல, ஆண்களுமே இல்ல அவங்க படிச்சா அதுக்கேற்ற மாதிரி வரட்டும், அவங்க இதுக்காக தானே படிச்சாங்க, வேலை செய்யட்டும், எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் சந்திச்ச எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வைஃப்மார் எல்லாருமே படிச்சு அவங்க குழந்தையும் இருக்கு, ஆனா வேலைக்கும் போறாங்க. யாருமே வேலை இல்லாம ஃபுல் டைம் ஒரு இல்லத்தரசியா இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா யாருமே இப்ப இருக்கிறதும் குறைவுதான். விலைவாசியை பார்த்தா இப்படித்தான் இருக்க தோணுது. அதுக்கடுத்து அவங்க யோசிக்கிறது என்னன்னா, எதுக்கு நம்ம வந்து வேலைக்கு போய்கிட்டே மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற பட்சத்துல எதுக்கு நம்ம வேலைக்கு போகாம இருக்க, நம்மளும் அப்ப கொஞ்சம் ஒரு வேலை உள்ளுக்கு போயிட்டா அவங்களுக்கும் ஒரு மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகுமே, இந்த வேலை இது வந்தா வீடு அப்படின்னு ஒரு லெவல்ல போயிடும். ஆனா இப்படிதான் என்னைய பொறுத்த வரையில ஒரு புள்ளைக்கான கவனம் குறையுமோ அது கட்டாயம் நடக்கும். நம்ம அம்மா, அதாவது நீங்க சொல்றீங்க ஒரு அம்மா அப்பா 2 பேரும் வேலை செய்யும் போது புள்ளைக்கான கவனம் குறையும். இப்ப அதுதான் அம்மாவும் அப்பாவுட்டும் அம்மாமார் அப்பாமார் பாட்டா பாட்டி தாத்தா அம்மாயி அவங்க இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவங்க வளர்த்து ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை சொல்லி கொடுத்து இந்த தமிழ் பேச்சு எல்லாம் அவங்க மூலியமா வந்துடும் பிள்ளைக்கு. அது இல்லாத பட்சத்தில் அம்மா அப்பா வேலைக்கு போற பட்சத்தில் பிள்ளைகளுக்கான அந்த ஒரு அந்த பட்சத்தில் வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லாம போயிடும். அந்த பட்சத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பட்சத்தில் எத்தனை
பட்சத்துல இல்ல நான் சொல்றேன். அதுதான் நம்ம 90s கிட்ஸ் நிறைய பேர் இன்னும் சிங்கிளா இருக்கிறத வந்து நம்ம ஒரு எபிடெமிக்கா கதைச்சாலுமே அதுக்கான நிறைய அந்த என்ன சொல்றது வேலிடான ரீசன்ஸ் இருக்கு. அதுதான் உண்மை. ஆமா, வேலிடான ரீசன்ஸ் இருக்குன்னா அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் அவங்களுக்கு ஏத்த பார்ட்னர்ஸை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அது அமையணும்னா உங்களை தேடி வரும். வந்து கட்டிக்கிங்க டக்குன்னு. கட்டாயம் கட்டி உங்க 90 ஆண்டுல பிறந்த எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்து புள்ள குட்டின்னு வாழுவீங்க. சரியா? வாழ்த்துகிறோம். இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட் முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான கேட்டி கருப்பு மற்றும் ஷைராந்தி. பாய் பாய்.